ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் இயர் சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச் சேப்பாக்கில் நடந்தது. அங்கே நான் போயிருந்தேன் சேப்பாக்கு ஸ்டேடியத்தில். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த வீடியோவில் ஃபஸ்ட் எடுத்தவொடனே நம்ம சேப்பாக் ஸ்டேடியத்தில் போயிட்டு நான் லோயர் ஸ்டாண்டு தான் போயிருந்தேன். சிடின்னு 2 ஸ்டாண்டு இருந்துச்சு. அந்த ஸ்டாண்டில் எனக்கு டி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ லைனில் நின்றுட்டேன். பட் சைடு வியூவில் ட்ரெயின் போயிட்டு இருந்தது, லோக்கல் ட்ரெயின். அந்த வியூ செமையாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு நான் கியூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் கூட்டம் 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 அப்படிங்கிற மாதிரி சரியான க்ரௌடு போயிட்டு இருந்தது. அங்கே நானும் அடித்து பிடிச்சி அந்த க்ரௌடில் நின்று மூவ் ஆகிட்டு இருந்தேன். பட் என்னோடய டிக்கெட்டுக்கு லோயர் சி லோயர் டி இந்த ஸ்டாண்டு தான் கிடச்சிது. 1000 ரூபா டிக்கெட்டு. உள்ளே போயிட்டு தரமான செய்ய என்னன்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த கூட்டத்தில் எல்லோரும் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே ஜெர்சி போட்டு தான் இருந்திருப்பாங்க. ஓஜி எல் கிளாசிக்கும் எல்லாமே நம்ம பார்த்தோம். சிஎஸ்கே வர்சஸ் மும்பை, மும்பை வர்சஸ் சிஎஸ்கே. ஸ்ட்ரெயிட்டாக என்னை செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே விட்டுட்டாங்க. மக்களே, மும்பை வர்சஸ் சென்னை மேட்ச்சுக்கு நம்ம இப்போ சேப்பாக் ஸ்டேடியம் வந்திருக்கோம். வேறு மாதிரி இருக்க போகுது. வேற மாதிரி டி லோவர் ஸ்டாண்டு. லோயர் டி ஸ்டாண்ட் எதுன்னு தேடி பிடிச்சி உள்ளே வந்து நம்ம கொடி பறக்க வேண்டிய வேறு எவன் கொடிடா பறக்குன்னு அப்படிங்கிற மும்பை கொடியை ஆட்டி உள்ள தரமான சம்பவத்தை பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஏர்லியாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது 3 மணி மதிய மேட்ச்சு. ஸோ மதிய மேட்ச்சில் சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு உள்ள செம வெயிலும் கூட பார்க்காம உள்ளே போய் சிஎஸ்கே வர்சஸ் மும்பை மேட்ச்சு நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளே போய் தரமான சம்பவம் பண்ண எங்கே பார்த்தாலும் மஞ்சள் வண்ணம் ஒலித்து கொண்டு இருக்கிறது. மும்பையோட கொடி அங்கேயோ 1-2ன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு தரமான செய்கை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. பொள்ளாடு
எல் கிளாசிக்கோ சிஎஸ்கே vs மும்பை மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அனிருத் ஒரு கான்செர்ட் நடத்தினாப்புல. ஒரு தரமான சம்பவம் செய்க அப்படின்னா அது அனிருத் மட்டும்தான் நான் சொல்லணும். ஒரு ஓஜிஎஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி 2 டீமும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ராக்டிஸ் பண்ண சமயத்தில் 7 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே அனிருத் களத்தில் 6 மணிக்கே உள்ளே இறங்கி ஓஜி சம்பவம் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் பிளேயர்ஸ் இல்லாமல் ஒரு கடும் முயற்சியான ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு சென்னை டக் அவுட்லேருந்து ஆரம்பித்து ஃபைனலாக மும்பை டக் அவுட்டில் முடிச்சாப்புல. அவர் உள்ளே சம்பவம் பண்ணும்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆகட்டும், எம்ஐ ஃபேன்ஸ் ஆகட்டும் ஒரு தரமான செய்கை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அனிருத் மியூசிக் கான்சர்ட்டு, அது ஸ்டேடியத்தில் டபுள் தமாக்கா மேட்சும் பார்க்கலாம், அனிருத்தோட ஓஜி கான்சர்ட்டும் பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்ட்டு அனிருத் அன்னைக்கு காமிச்சாப்புல. அதுதான் அனிருத் ரியல் ஓஜினா நம்ம அனிருத்தை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். பட் எல்லோரும் இருக்காங்க, பட் அனிருத் இஸ் சூப்பர் டூப் ஹிட்டர் அப்படின்னு மாதிரி சொல்லி ஆகணும். நானும் அந்த க்ரௌடோட எக்ஸைட்மெண்ட்டோட பாடின பாட்டு பார்த்திங்கன்னா தலைவர் நிரந்தரம் அப்படிங்கிற மாதிரி ஓஜி சாங்கு தான், ரஜினியோட சாங்கு பாடிட்டு செமையாக செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் மும்பை ஜெர்சியில் சேப்பாக் ஸ்டேடியத்தில். தலைவருக்கு அப்புறமா அடுத்து என்ன சாங்குனா பேடாஸ் சாங்கு தான். அதுவும் நம்ம தளபதி பார்த்தா தலைவர் பாட்டால் நம்ம தளபதியை போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அனிருத் ரியல் ஓஜினா என்னென்னு காமிச்சிட்டு இருந்தாப்புல. அப்படியே கிரவுண்டை சுற்றி காமிக்கிறாப்புல. அது வேறு மாதிரி ஒரு தரமான செய்கையில் போயிட்டு இருந்தது. பட் அனிருத் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. அது நடந்தது அன்னைக்கு. அதுக்கப்புறமா அனிருத் இந்த மாதிரி ஃபேன்ஸை என்ஜாய் பண்ண வைப்பார்னு யாருமே எதிர்பார்க்கல. அதுலேயும் நானும் தரமான சம்பவம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் மும்பை ஜெர்சியை போட்டு மும்பை ஃப்ளாகை வச்சுட்டு, அது அனிருத் சாங்குக்கு, அது தலைவர் சாங்குக்கு, தளபதி சாங்குக்கு சென்னை சேப்பாக்க ஸ்டேடியத்தில் இந்த மாதிரி ஒரு வைப்பு பண்ணிகிட்டு இருந்தேன். செம்ம டான்ஸை ஆடிட்டு இருந்தவன் வேறு மாதிரி ஒரு தரமான செய்ய. நீங்கள் பாருங்கள், சுற்றியும் சிஎஸ்கே ஃபேன்ஸு, சென்ட்ரலாக நான் ஒரு ஓஜி ரியல் சம்பவம்னா அது நான் மட்டும்தான் இங்கே காமிச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு செய்ய. அதுக்கப்புறமா அனிருத் மறுபடியும் தலைவர் சாங்கை போட்டு செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அதாவது இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல் கிளாசிக்கோன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா 18-19 வருஷமாக ரியல் ஓஜியாக இருக்கிறது மும்பை vs சிஎஸ்கே தான். இப்போ வேணால் நீங்கள் சொல்ல பஞ்சாப் ஆர்சிபின்ட்டு, பட் ரியல் ஓஜினா அது மும்பை vs சிஎஸ்கே தான், சிஎஸ்கே vs மும்பை தான். சேப்பாக்கம் ஸ்டேடியம், வான்கடே ஸ்டேடியம் ஒரு காதல் கதை. இதை நீங்கள் இப்போ சொல்லியாகணும்னா நீங்கள். அதுக்கப்புறமா நான் நின்றுட்டு இருந்த ஸ்டாண்டு லோயர் டி ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டு பக்கத்தில் எம்ஐ டக் அவுட்டு ப்ராக்டிஸ் செஷனில் ஈடுபட்டிருந்தாங்க. பட் நம்ம தலைவர் சாங்கு, தளபதி சாங்கு எல்லாமே அனிருத் கான்செர்ட்டில் நம்ம பார்த்தோம். அது சேப்பாக் ஸ்டேடியத்தில். பட் தலையோட சாங் இல்லைன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஓஜி ரியல் அஜித் சாங் ஒன்று போட்டிருந்தாப்புல. அதுவும் அலுமா டோலுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோஹித் சர்மா, திலக் வர்மா, பொல்லாடு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காரு. ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரியல் ஓஜி பண்ணும்போது எப்படி இருந்திருக்கும் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். அது ரோஹித் சர்மா, பும்ரா, சூரியகுமார் யாதவ் இவங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த ப்ராக்டிஸ் செஷனை யார் கொடுக்குறான்னா நம்ம கைரன் பொல்லாடு. எத்தனையோ மேட்சஸ் சேப்பாக்கு ஸ்டேடியத்தில் ரோஹித் சர்மாவுக்கும் கைரன் பொல்லாடுக்கும் ஒரு காதல் கதையாக இருந்திருக்கும். பட்டு ஒரு செண்டில் பார்த்திங்கன்னா ஹார்திக் பாண்டியா இந்த மேட்ச்சில் கிடையாது. ஸோ லாஸ்ட் இயரில் பவுலிங் தாமதமாக வீசினதுனால ஸோ இந்த மேட்ச் கிடையாது. பட்டு இதெல்லாம் சாத்தியமாக இருக்குமான்னு சொல்லி எனக்கு தெரியல. ரோஹித் சர்மா ப்ராக்டிஸ் பண்ணுற வீடியோ நான் நின்று அங்கே பார்த்துட்டு இருந்தது எனக்கு ரொம்ப 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 வாழ்க்கையில் பெரிய ஒரு விஷயம். மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி திலக் வர்மாவோட ஒரு டெடிகேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் என் ரியல் ஸ்டார் பிளேயருக்குன்னா ஒரு ஓஜி சம்பவம். அதாவது மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது. பட் அந்த டைமிங்கில் திலக் வர்மா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இதை நான் எதிர்கூட பார்க்கல கொஞ்சம் கூட.
அதுக்கப்புறமா அவ்வளோதான் மேட்சை ஸ்டார்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. இதில் வந்து என்னென்னா டாஸை வின் பண்ணது சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். பவுல் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ஒன்றா நின்று ஒரு யூனிட்டியாக ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுவாங்க 4 லைன் பவுண்டரி லைன் பக்கத்தில். ஸோ அதுதான் இங்கே நடந்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ் ஆர் ரெடி, பட் மும்பை இந்தியன்ஸ் ஓப்பனர்ஸ் ரெடி அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லிடுறேன். ரியான் ரெகல்டன் வாசிஸ் ரோஹித் சர்மா இஸ் ஆர் ரெடி. ஸோ அதுக்கப்புறமா உள்ள களத்தில் இறங்கிட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸு. வேறு லெவலில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸை மட்டும் சொன்னால் எப்படி, பக்கத்தில் வருங்க ரோஹித் சர்மா அண்டு ரியான் ரெகல்டன் உள்ளே அரைவ்ட் ஆகிட்டாங்க. அதுலேயும் ஃபஸ்ட்டு ரியான் ரெகல்டன் செம பாசிட்டிவாக வர்றாப்புல, செம பொசிஷன்லேயே வருவார். பின்னாடி ரோஹித் சர்மா என்ன மாதிரி ஒரு வரவேற்பு. ஊரில் உனக்கு ஒரு மேடை, அந்த சாங்குக்கு பேர் போனோன்னா அது ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாவை கண்ணில் பார்த்துக்கிட்டேன். நான் ஒரு மும்பை ஃபேனாக சொல்கிறேன் ரோஹித் சர்மாவை. அதுவும் சேப்பாக் ஸ்டேடியம் சென்னையில் மும்பை வாசிஸ் சென்னை மேட்சஸில் த ரியல் ஓஜி ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் ரோஹித் சர்மாவை நான் பார்த்துட்டேன். இதுதான் ஒரு மகத்தான வெற்றி. என் கெரியரின் உச்சத்தை ரோஹித் சர்மாவை பார்த்தாதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். ரோஹித் சர்மா ஹிட்மேன், என்ன ஒரு பொட்டான்ஷியல் பிளேயரு. பட்டு சிஎஸ்கே மைண்டில் என்ன தோணுன்னா, ஸ்டார்டிங்லேயே பவர் பிளேயிலேயே ரோஹித் சர்மாவை தூக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வருவாங்க. ஸோ நான் ஸ்ட்ரைக்கர் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ரியான் ரெகல்டன் இருக்கிறாரு. ஸோ ஸ்ட்ரைக்கர் லைனில் வந்து நம்ம ரோஹித் சர்மா இருக்கார். பட் ரோஹித் சர்மாவுக்கு ஃபஸ்ட் பால் போட போகிறது யாருன்னா நம்ம கலீல் அகமது. ரோஹித் சர்மா ரெடியாக போகிறாப்புல. ஸோ ரோஹித் சர்மா ஹிட்மேன் எல்லாம் போட்டு கற்றுன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. ரோஹித் சர்மா தான் இன்றைக்கி பெரிய டான் பிளேயரு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் ரோஹித் சர்மா என்ன பண்ண போகிறாரு, அதாவது 2025 மேட்ச்சில் ஸோ இந்த மாதிரி சம்பவம் பண்ணுவார்னு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு பார்த்துடலாம். பட் அந்த பக்கம் தோனி நிற்கிறாரு. ஸோ ஃப்ரெண்டில் தோனி, இங்கே ரோஹித் சர்மா, அந்த ஒரு காட்சி இருக்கே அடே அப்பா வேறு லெவலில். இது ருத்ராஜ் கைக்வாடு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க இந்த பாலில் அப்படின்னு பார்த்தா, கலீல் அகமது வந்து வீசா வராப்புல. ஸோ வீசா வரும்போது ஃபஸ்ட் பாலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு பாலு லெக் பைஸுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லெக் பைஸ் ஒன்று ஆச்சு. பட் விக்கெட் இல்லை. ஸோ அவ்வளோதான். 20 செகண்ட் ஹாஃபில் 157 ரன் அடித்து சென்னை சூப்பர் கிங்ஸை பார்த்துடலாம். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு பாலு என்ன நடக்குது, ஃபஸ்ட் ஓவரில் என்ன நடக்குது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். செமையாக ப்ளே பண்ணிட்டு வந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸு. பட் ருத்ராஜ் கைக்வாடும் டெவான் கான்வே என்ன பண்ணுறாங்க பார்த்தா, ராகுல் திரிபாதி விக்கெட்டு. என்னடா இது நடக்குது? ருத்ராஜ் கைக்வாடு ஒன்றா டீமில் எடுத்ததுக்கு எடுக்காமே இருந்திருக்கலாம்டா. நீ பெல்லி டான்ஸை ஆடி கடைசி வரைக்கும் அடிக்கிறதே இல்லை, அவுட் ஆகிப்படு இன்னும் திரும்பிட்டா அவர் ராகுல் திருப்பதின்னு சொல்லக்கூடாது, டான்சிங் திருப்பதின்னு சொல்லணும். மும்பை இந்தியன்ஸை நினச்சிருப்பாங்க எப்படியோ விக்கெட் எடுத்தாச்சு, இவங்கள 156க்குள்ளே சுருட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு செமையாக ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வந்தாங்க. அது பவுலிங்கு வேறு லெவல் தரமான சம்பவம். சேப்பாக் ஸ்டேடியத்தில் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறது சேப்பாக் ஸ்டேடியத்தில் சிஎஸ்கே ஃபேன்ஸு யாருமே எதிர்பார்க்கல. பட் எப்படியா இருந்தாலும் விக்கெட்டு விழுந்து தான் ஆகணும், அது போய் தான் ஆகணும். வெற்றியோ இல்லை தோல்வியோ, பட் அது நடந்தே தான். Switch off the flashlight. 4 out, lights on, 4 out, lights on. In the next
இதுக்கு முன்னாடி அப் அண்ட் டவுன் அந்த சிஎஸ் வீடியோ பார்த்தோம். பட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே கோஸ் டு சிஎஸ் கேர்ள்ஸ் டான்ஸை தான் நம்ம பார்க்குறோம். பட் என்ன மாதிரி விசுவலன்ஸ், என்ன மாதிரி ஒரு வியூஸு. பட் ஒரு விக்கெட்டு விழுந்தால் மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ் கேர்ள்ஸ் ஆடுறாங்க. ஒரு 4 or 6 வந்தால் சிஎஸ் கேர்ள்ஸ் ஆடுறாங்க. இது என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான வீடியோ. இதை பொறுத்த மட்டும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆகட்டும், மும்பை ஃபேன்ஸ் ஆகட்டும் செமையாக செலிப்ரேஷன் பண்ணாங்க. இதில் என்ன விஷயம்னா, ஜடேஜா விக்கெட் லூஸ் ஆயிடுச்சு. இப்போ தலை தோனி என்ட்ரி, அதை தான் நம்ம பார்க்க போகிற. இங்கே தான் தோனி உள்ளே என்ட்ரி ஆகும்போது போட்டாங்க இப்போ ஒரு சாங்கு, பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு செம வரவேற்பு. அதாவது தோனி என்ட்ரி ஆனதுக்கப்புறம் 128 டெசிபல் க்ரௌடு சத்தம். எனக்கு காது ஜவ்வு அந்து போயிற அளவுக்கு சத்தம் போடுறாங்க. என்னடா இது எக்ஸ்பீரியன்ஸு அப்படிங்கிற மாதிரி. கொடுத்த காசுக்கு இவர் முகத்தை நம்ம பார்த்துட்டோம் ஸ்டேடியத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அதுதான் வேறு மாதிரி. அதுவும் தோனி ஆடும்போது அந்த விசுவல்ஸ் இருக்கே. அதாவது இந்த கிரிக்கெட் கிரவுண்டு சேப்பாக் ஸ்டேடியத்தில் இந்த ஒரு மனுஷனை பார்க்கறதுக்கு தான் மும்பை ஃபேன்ஸ் ஆகட்டும், சென்னை ஃபேன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே உள்ளே இறங்கி சரியான சம்பவம். தோனி உள்ளே என்ட்ரி ஆகின மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் முதற்கொண்டு எந்திரிச்சு காத்துறான். அதுதான் ரியல் ஊஜின்னா நம்ம தலை தோனி ஆடுற பேட்டிங்கை பார்க்கறதுக்காக தான் இங்கே எங்கெங்கேயோ இருந்து சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு இன்றைக்கி மேட்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல அதை நான் சொல்லியே ஆகணும். கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 2 ஓவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 ரன்னு தான் அடிக்கிற மாதிரி இருந்தது சென்னை ஜெயிக்கிறதுக்காக. அந்த பக்கம் ரச்சின் ரவீந்திரா இருக்கிறாப்புல, இந்த பக்கம் தலை தோனி லாஸ்ட் 2 பால் பேஸ் பண்ணுறாப்புல. 2 பாலில் ரன்னு ஏதும் இல்லை. பட்டு க்ரௌடு மொத்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி டிக்கெட்டு வாங்கி காசை கொடுத்து டிக்கெட்டு வாங்கி உள்ளே வந்ததுக்கு தலை தரிசனம் பார்த்தாச்சு, அது போது எங்களுக்கு சிஎஸ்கே வின் பண்ணால் அதோட டபுள் ட்ரீட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. பட்டு எவனும் மேட்ச் பார்க்கவே இல்லை. ஆகமத்தில் எப்படா தோனி வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அங்கே.
அப்புறம் என்ன அவ்வளோதான். ஃபைனலி ரச்சித் ரவீந்திரா 6 அடித்து ஹர்திக் சௌஹான் பாலில் 6 அடித்து ஈஸியாக வின் பண்ண வச்சுட்டாப்புல. தோனி வந்து 2 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருந்தார். ஸோ வேறு லெவலில் ஒரு ஓஜி சம்பவம். காசை கொடுத்து டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ளே வந்ததுக்காக தோனியும் பார்த்தாச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸு மேட்சை வின் பண்ணிட்டாங்க. நம்ம பங்காளி வின் பண்ணிட்டாரு. சரி ஓகே. பட்டு மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸும் தோனியும் கையை கொடுத்துட்டு கிளாப் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. பட்டு சிஎஸ்கே க்ரௌடு, சிஎஸ்கே ஃபேன்ஸு, மும்பை ஃபேன்ஸு, சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ இந்த மேட்ச்சு சேப்பாக் ஸ்டேடியத்தில் பார்த்ததுக்கு மிக்க பெரும் மகிழ்ச்சி. இந்த எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இவங்களோட பேட்டில் ரிவர்லி மேட்ச்சு தரமான சம்பவமாக இருக்குது. ரியல் ஓஜி என்னன்னா சிஎஸ்கே வர்சஸ் மும்பை தான். தோனி வர்சஸ் ரோஹித் சர்மா தான். வேறு லெவலில் ஒரு தரமான பிளேயராக இருக்கிறாப்புல. ரியல் ஓஜி ஸ்டார் நம்ம எம்எஸ் தோனி. சூரியகுமார் யாதவும் நம்ம எம்எஸ் தோனி 2 பேரும் சின்ன சின்ன கன்சர்வேஷன் எல்லாம் பேசிட்டு போயிட்டு இருந்திருக்கிறாங்க. பட் அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சது. இப்போ ரிசல்ட் என்ன, சென்னை சூப்பர் கிங்ஸ் வின்ஸ் பை 4 விக்கெட்ஸு. ஸோ ஆஸ் யூசுவல் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் 2 பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி நான் ஸ்டேடியம் போய் நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்கும். ஸோ மக்களே, நீங்களும் ஸ்டேடியம் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், வேறு லெவலாக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.